நம் இந்த சோதனையுடைய அதாவது சில செயல் வடிவங்கள் நம்ம பார்க்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒரு நிலையை பற்றி சொல்லி ஹைபரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நஞ்சூட்டப்பட்ட ஒரு இறைச்சி என்ன செய்தது, வழங்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டார்கள். அந்த சாப்பிட்டதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண வேதனையின் பொழுது சொல்லி காட்டுகிறார்கள். 3 வருடங்கள் ஆகிவிட்டன, 3 வருடங்கள் தாங்கி அதாவது கடந்து விட்டன. அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், வலா அஸாலு அஜிது அலமத் தஆம் அல்லதி அகல்து ஃபீ ஹைபர். ஹைபர்ல நான் சாப்பிட்ட சாப்பாட்டுடைய வழியை இன்னும் உணர்கிறேன் என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப 3 வருடங்கள் தாண்டிட்டு 3 வருடங்களாக அந்த வழியை நான் இன்னும் என்ன செய்கிறேன், உணர்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பேசுகின்ற பொழுது தொண்டையிலே அந்த அடையாளம் எனக்கு விளங்கும், அந்த வலியுடைய அடையாளம் எனக்கு என்ன செய்யும், விளங்கும். அது சிவந்து போயிருக்கக்கூடிய அந்த உள்நாக்கு இருக்கிறதே, அது சிவந்து அது கட்டி போயிருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை நான் கண்டிருக்கிறேன் என்று அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. 3 வருடங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருந்து மரணித்ததனால் அவரது மரணம் சாதாரண மரணமா ஷஹாதத்துடைய மரணமா என்று வரலாற்று ஆசிரியர் என்ன செய்வாங்க, அதில் கருத்து முரண்படுவார்கள். நபி அவர்கள் ஷஹீதாகத்தான் என்ன செய்வார்கள், மரணித்தார்கள் என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒரு பகுதியை நம்ம நினைச்சு பாருங்க. ரசூல் அதாவது எமக்கு சோதனை என்பது பிறந்த பொழுதும் அமைந்து விடலாம், இடையிலும் அமைந்து விடலாம். ஆனா நபி அவர்களுக்கு மரணிக்கின்ற வரைக்கும் என்ன செய்வது, நிரந்தரமாக 3 வருட காலங்கள் அது அமைந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை மௌத்தாகிற நேரத்தில் அது என்ன செய்றாங்க, அதை சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, இப்பொழுது இரத்த குழாய் வெடிக்கிற நேரம் என்றாங்க ரசூல். நான் அதனால தான் மௌத்தாகிறேன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாதா அவானு இன்கிதாஉ அபுஹுரியனாக அந்த இரத்த நாளங்கள்ல உண்டு வெடிக்கக்கூடிய உயிர் நாளம்னு சொல்லுவாங்களே, அது வெடிக்கக்கூடிய நேரத்திலே நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்பது பார்க்க. அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர், அவருடைய பிரார்த்தனை உடனே கபூலாகும் என்று இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சோதனையை அணுகிய முறை, அது எவ்வளவு பெரிய ஒரு இடம், எவ்வளவு பெரிய ஒரு வழி. இன்னும் சொல்ல போனால் எமது பொறுப்புகளை எல்லாவற்றையும் விட ஒரு உச்சகட்ட பொறுப்புல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, உச்சகட்ட பொறுப்பில் இருக்கிறார்கள். பொறுப்பு என்று எடுத்துக்கொண்டால் நபி அவர்கள் நமது பார்வையில் மரணிக்கவே கூடாது என்று சொல்லக்கூடிய அமைப்பிலான பொறுப்புக்கு நபி அவர்களுக்கு என்ன அங்கே ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது, தலைமைத்துவத்துடைய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறைவனது அந்த சோதனையை அணுகிய முறையும் சொன்ன வார்த்தை இதுதான் ஹுஸ்னுல் தன்னு பில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பற்றிய நல்லெண்ணத்தோடு ஒரு அடியான் வாழக்கூடிய முறை என்பது அர்த்தம்.